வணக்கம். தமிழ் பிளஸ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தில் இன்று அமளித்துமிழி, சபை 10 நிமிடம் ஒத்திவைப்பு, உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறும் முன்னாள் ஜனாதிபதிகள், மலையக அதிகார சபை மூடப்படாது, அரசாங்கம் அறிவிப்பு, ஏமனில் இஸ்ரேல் மீண்டும் வான்வெளி தாக்குதல், 35 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தலைமையில் இன்றைய பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றன. காலை 9:30 முதல் 10 மணி வரை பாராளுமன்ற நிலைய கட்டளை 22(1) முதல் 6 வரையின் பிரகாரம் பாராளுமன்ற அலுவல்கள் நடைபெற்றன. காலை நேர அமர்வின் போது எதிர்க்கட்சிகள் பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர மீது கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதனால் சபையில் சிறிது நேரம் குழப்ப நிலை ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அஜித் பி பெரேரா உள்ளிட்டவர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக தெளிவான விளக்கத்தை முன்வைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். நேற்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க, நிலைய கட்டளைகளின் கீழ் சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த முடிவை முன்வைக்க சபாநாயகரிடம் வழங்கப்பட்ட சட்டமா அதிபர் மற்றும் செயலகத்தின் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கோரினார். இருப்பினும் இன்றும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதேவேளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர முடியாது என்று கூறுவது அடிப்படையற்ற விடயம் என பிரதான எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனையடுத்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன சபை நடவடிக்கைகளை 10 நிமிடத்திற்கு ஒத்திவைத்தார். தொடர்ந்து 10 நிமிடங்கள் இடைநிறுத்தப்பட்ட நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பமாகின. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் தற்போது உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்திற்கு அமைய அவர்களுக்கான அந்த சலுகையை அவர்கள் மூவரும் இழந்துள்ளனர். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் ஹம்பாந்தோட்டையில் உள்ள கார்லண்ட் இல்லத்திற்கு செல்ல உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஏதேனும் காரணத்தினால் சம்பந்தப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் ஒப்படைக்கப்படாவிட்டால் அவை தொடர்பில் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டமூலம் நேற்று 150 மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தனது இல்லத்தை அரசிடம் கையளித்து செல்லப்போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் புதிய சட்டத்தின் கீழ் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது ஆக்கிரமித்துள்ள அரசு சொத்துக்களை அரசு பயன்பாட்டிற்காக மறு ஒதுக்கீடு செய்யும் அதே வேளையில் ஓய்வூதிய பலன்களை பாதுகாக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலையக அதிகார சபை என அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடிவிட மாட்டோம், அதை தொடர்ந்து முன்னெடுப்போம் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசனிடம் நேரடியாக உறுதியளித்துள்ளார். மலையக அதிகார சபை என அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடிவிட மாட்டோம், அதை தொடர்ந்து முன்னெடுப்போம் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன பாராளுமன்றில் என்னிடம் தனிப்பட்ட உறுதிமொழியை அளித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கல்வி, காணி, வீடு, சுகாதாரம், சமூக மேம்பாடு, வருமான வேதன தேவைப்பாடு, வறுமை ஒழிப்பு ஆகிய பல்வேறு துறைகளில் பின்தங்கியுள்ள மலையக பெருந்தோட்ட மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் இந்த பல்வேறு துறைசார் அமைச்சுக்களின் பணிகள் கூட்டி இணைக்கப்பட வேண்டும். இந்நிலையில் நாம் எமது எதிர்ப்பை பல மட்டங்களில் வெளியிட்டிருந்தோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இது தொடர்பில் நான் எனது ஆட்சேபனை கடிதத்தை அனுப்பியிருந்தேன். இந்த பின்னணியில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் மலையக அதிகார சபையை மூடிவிட மாட்டோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் உறுதி அளித்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதிவான்கள், நீதிபதிகள் உள்ளிட்ட 106 நீதித்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு
தெரிவித்துள்ளது. நீதவான்கள், மேலதிக நீதவான்கள், மாவட்ட நீதிபதிகள், மேலதிக மாவட்ட நீதிபதிகள் மற்றும் பதிவாளர்களுக்கு இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த இடமாற்றங்களின் கீழ் மாளிகாகந்த நீதவான் லோச்சனா அபேவிக்ரம வீரசிங்க மகர நீதவான் நீதிமன்றத்திற்கும் மகர நீதவான் HGJR பெரேரா மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர். காலி நீதவான் INN குமாரகமகி கோட்டை நீதவானாகவும், குருநாகல் நீதவான் NT குணரத்ன காம்பஹா மேலதிக மாவட்ட நீதிபதியாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 1990 ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை நிறைவு செய்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணை இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை இன்றைய தினம் கௌரவ நீதிபதி JPA ரஞ்சித் குமார் முன்னிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர், சட்டத்தரணிகள், மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச செயலாளர், பிரதேச சபை தவிசாளர், போலீசார், காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள், சட்ட வைத்திய நிபுணர்கள், தடயவியல் போலீசார், உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர். இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உரிய இடத்துக்கு வருகை தந்திருந்தனர். சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளனர். குருக்கள் மடம் கடற்கரை பகுதியை அண்மித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போலீசாருக்கு பாதுகாப்பு வலயம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு ஓவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும், இதேவேளை இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஏமன் நாட்டின் தலைநகர் சனா உட்பட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 130 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஹவுதி சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நடந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த தாக்குதலில் ஏமன் நாட்டில் உள்ள ராணுவ தலைமையக கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் புதிய அரசாங்கம் பதவியேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதனிடையே பிரான்சின் மேற்கு ரென்ஸ் பகுதியில் பேருந்தொன்றுக்கு போராட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு இடங்களில் போராட்டம் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரான்ஸ் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 80,000 போலீசார்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் புரூனோ தெரிவித்துள்ளார். போராட்டத்துக்கு யாரும் தலைமை தாங்காமலேயே நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் பிரான்ஸ் நாட்டில் பதற்றமான சூழல் நிலவுவதனால் போராட்டங்களில் ஈடுபட்டதாக இதுவரைக்கும் 200 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் வெளிநாட்டு தகவல்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. இதேவேளை முக்கிய பகுதிகளில் மக்கள் கூட்டமாக கூடுவதை தடுத்த போலீசார் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளதோடு கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் நியூஸ் செய்தியினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.